நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஊராட்சி செயலாளர் அப்படிங்கிற பதவிக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுசும் 1500 கிராமங்கள்ல இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தமா 1483 வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்க 10th படிச்சிருந்தாலே போதும் இந்த ஒர்க்குக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்கு, அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் வேணும், எப்படி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படின்னு இந்த ஒரு வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வெப்சைட்குள்ளே போயிடும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒர்க்குக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். என்ன ஒர்க் அப்படின்னா கிராம ஊராட்சி செயலாளர். சம்பளம் வந்து 15,900 ரூபாயில இருந்து 50,400 ரூபாய் வரை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. வயசு 1/7/2025 அப்போ உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். நீங்க பொது பிரிவுல இருக்கீங்க அப்படின்னா 18ல இருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிற்படுத்த வகுப்பினர், அதுக்கப்புறம் அதுல முஸ்லீம் இருப்பாங்க அவங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர் அவங்க எல்லாருக்குமே 18ல இருந்து 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர், ஆதரவற்ற விதவை அவங்க எல்லாமே 18 வயசுல இருந்து 37 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்ச வரம்பிலிருந்து 10 ஆண்டுகள் வரை நீட்டிப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க முன்னாள் ராணுவ வீரரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். முன்னாள் ராணுவ வீரர், அதாவது பிற்படுத்த வகுப்பினர், அப்படி இல்லைன்னா அதுல முஸ்லிம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், ஆதித்திராவிடர், பழங்குடியினர் அவங்களுக்கு எல்லாமே 18 வயசுல இருந்து 55 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேறு எந்த அரசு பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர் மேற்கண்ட வயது சலுகையை பெற இயலாது. அதாவது நீங்க ராணுவ வீரரா இருந்துட்டு வேற எதற்காவது அப்ளை பண்ணி அதுல செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒர்க்குக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. மொத்த காலி பணியிடங்கள் வந்து 1483. இன சுழற்சி விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டங்களில் உள்ளவாறு அப்படின்னு போட்டிருக்காங்க. கல்வி தகுதி வந்து நீங்க 10th பாஸ் ஆயிருந்தாலே போதும். குறைந்தபட்சம் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க தமிழ் மொழியில தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விண்ணப்ப கட்டணம் கொடுத்திருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து 100 ரூபாய். ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 50 ரூபாய். இந்த ஒர்க்குக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் பாத்தீங்கன்னா 9/11/2025 அப்போதான் கடைசி டேட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, சாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்புறம் இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும். மேற்படி காலி பணியிடங்களுக்காக விண்ணப்ப படிவம் ஒரு வெப்சைட் கொடுத்திருக்காங்க. அந்த வெப்சைட்ல அவங்க வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த வெப்சைட்குள்ள போயிடுவோம். அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும். இதுல ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஊராட்சி செயலாளர் பணிகளுக்காக இணையவழி விண்ணப்பம் அப்படின்ட்டு கீழே வந்து ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விளம்பரத்தை பார்க்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட்க்கு நேராக டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போதான் இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே பார்த்தோம். அந்த டீட்டெயில் தான் அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுல, ரெண்டாவதா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் மாதிரி ஓப்பன் ஆகும். அது என்ன பிடிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறவங்களுக்கான அறிவுரை கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் இணையவழி ஆட்சேர்ப்பு படிவத்தை நிரப்புவதற்கு முன் விண்ணப்பிக்கும் மாவட்டங்களால் வழங்கப்படும் விரிவான விளம்பரத்தை படிக்க வேண்டும். விரிவான விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச தேவையான தகுதிகள் உங்களிடம் இருப்பதாக நீங்கள் திருப்தி அடைந்தால் மட்டுமே இணையவழி விண்ணப்பத்தை நிரப்ப தொடரவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து அவங்க திரும்ப கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் அனைத்து விண்ணப்பதாரர்களின் தகுதியினை தீர்மானிப்பதற்கான தேதி இணையவழி ஆட்சேர்ப்பு படிவத்தை சமர்ப்பிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்ட இறுதி தேதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்க அப்லோட் பண்ணும்போது அதுல ஏதாவது தவறா பொய்யா நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா
உங்களோட விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும். இப்போ ஒருத்தங்க அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மாவட்டத்துக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சில பேர் வந்து 2, 3 மாவட்டத்துல அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு மாவட்டத்துல வந்து நீங்க அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இதுல வந்து தகுதிகள் பார்த்தோம்ல, அதாவது 10th படிச்சிருக்கணும், 8th வரை தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் இல்லாதவங்க, அதாவது 10th படிக்கல, 10thல ஃபெயில் ஆனவங்கலாம் இந்த ஒர்க்குக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்க அப்லோட் பண்ற எல்லா டாக்குமெண்ட்டுமே உண்மையாகவும் முழுமையாகவும் இருக்கும் என்பதை விண்ணப்பதாரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல ஏதாவது தவறான தகவல்கள் வழங்கப்பட்டால் உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேல கொடுத்துருக்க எல்லாமே நான் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டேன். நான் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே உண்மைதான். நான் வந்து இந்த ஒர்க்குக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போய்க்கோங்க. மாவட்ட வாரியான காலி பணியிடங்களை பார்வையிட அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்னென்ன மாவட்டங்கள்ல என்னென்ன கேஸ்டுக்கு எவ்வளவு வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் போட்டிருக்காங்க. பிசி, பிசி முஸ்லீம், ஜென்ரல், அதுக்கப்புறம் எம்பிசி, எஸ்டி, எஸ்டி, உமன் ஒன்லி, போத், அதாவது உமன் அண்ட் மென் எல்லாத்துக்குமே எவ்வளவு வேக்கன்சி போட்டிருக்காங்க. மொத்தமா எவ்வளவு வேக்கன்சி இருக்குங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அரியலூர்ல எவ்வளவு இருக்கு, செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் கடலூர், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், தென்காசி, தஞ்சாவூர், நீலகிரி, எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வரிசையா கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன கேஸ்டுக்கு எவ்வளவு வேக்கன்சி இருக்குங்கிற டீட்டெயில் போட்டிருக்காங்க. அதை வந்து பார்த்துட்டு நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண போறீங்களோ அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம், அந்த மாவட்டத்தோட நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. காலியிட ஒதுக்கீடு வகுப்பு வகை, அதாவது உங்களோட கேஸ்ட் கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஜெண்டரை என்ட்ரி பண்ணிட்டு காலியிட ஒதுக்கீட்டு வகை, நீங்க வந்து பிற்படுத்தப்பட்டோரா, ஆதரவற்றவரா, அப்படி இல்லைன்னா பழங்குடியினராங்கிற டீட்டெயில் கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிட்டு விண்ணப்பதாரரின் பெயர், உங்களோட பேர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்சில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேர். நெக்ஸ்ட் தந்தை பாதுகாவலர் துணையின் பெயர் கேட்டிருக்காங்க. அவங்களோட இன்சில் என்ட்ரி பண்ணிட்டு அவங்களோட நேமையும் கொடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்களா, 10ஆம் வகுப்பு, அதாவது நீங்க 10thல பாஸ் ஆயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க கொரோனா டைம்ல 10th முடிச்சீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. கல்வி அமைப்பு, நீங்க வந்து ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சியா, மெட்ரிகுலேஷனான்னு கேட்டிருக்காங்க. அதை ஃபில் பண்ணிட்டு 10ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்ற ஆண்டு, நீங்க எந்த வருஷத்துல முடிச்சீங்க 10th அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட மார்க் சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கு, அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க 500க்கு, அதை கொடுத்துட்டு அதோட பெர்சன்டேஜை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மார்க் சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். 200 கேபில இருந்து 100 கேபிக்குள்ள இருக்கணும், அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் அட்டையின் சான்றிதழ் எண் கேட்டிருக்காங்க, அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்க என்ன கேட்டகரியோ அதை என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட வகுப்பு, உங்களோட மதம், உட்பிரிவின் பெயர் கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து முன்னாள் ராணுவ வீரரான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஆதரவற்ற விதவையா, மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட மாவட்டம், அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து 8th வரை தமிழ் மீடியத்துல படிச்சீங்களான்னு கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் உங்களோட அட்ரஸ், ஏரியா, வில்லேஜ் நேமு, அஞ்சல் குறியீட்டு எண், அதாவது பின்கோட் நம்பரு, வகுப்பு சான்றிதழ் வந்து அப்லோட் பண்ணணும். அப்புறம் விண்ணப்பதாரர் புகைப்படம், உங்களோட போட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். உங்களோட சைனையும் ஒரு போட்டோ எடுத்து அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. உறுதிமொழியை ஒவ்வொன்றா ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதை வந்து டிக் பண்ணிட்டே வாங்க. ஒரு 7 இது கொடுத்துருப்பாங்க. கடைசியா ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கோட தப்பில்லாம என்ட்ரி பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. உங்களோட மொபைல் ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேன்னு கொடுத்தாலே போதும், நீங்க அப்ளை பண்ண ஒர்க்குக்கு வந்து அப்ளை ஆயிரும். நீங்க அப்ளை பண்ணது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல வியூ அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட கேட்டகரி கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிட்டு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சா கோடையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணது இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.